நீங்கள் ஒரு யூடியூபர், கேமர், vlogger, ஏன் ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் கூட இந்த வீடியோ உங்களுக்கானது. நீங்கள் வெளியில் இருக்கீங்க, உங்கள் கையில் லேப்டாப் இல்லை, OBS ஸ்டூடியோ இல்லை, ஒரு ஃபேன்சி செட்டப் இல்லை, வெறும் மொபைல் மட்டும் இருக்குன்னா நான் சொல்ல போகிற 3 ஆப்பை வச்சு நீங்கள் ஒரு குவாலிட்டியான லைவ் போடலாம். பெஸ்ட்டு பார்ட் என்னென்னா, இந்த 3ல் எனக்கு ஃபேவரட்டான ஒரு ஆப் இருக்குது. அது இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல ஸ்ட்ரீம் லேப்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஆப் ஆல்ரெடி டெஸ்க்டாப்லேயே அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இது மொபைல்லையும் இப்போ அவைலபிளாக கிடைக்கிறதுனால இதை பற்றி பார்ப்போம். இந்த ஆப்ஸில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டு, இந்த ஆப்பை சைமல்டேனியஸாக மல்டிபிள் பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் லைவ் போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப், ட்விட்ச், ஃபேஸ்புக், இந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியாலையும் நீங்கள் கண்டிப்பாக லைவ் போடலாம். செகண்ட் ப்ளஸ் பாயிண்ட், இந்த ஆப்பில் இருக்க ஓவர்லேஸ் எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஜஸ்ட் லைக் பிசியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே இதில் பண்ணலாம். அலர்ட் பாக்ஸ், கமெண்ட்ஸ் வர்றது எல்லாத்தையும் நீங்கள் லைவாக பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றி யூஸ் பண்ணிக்க முடியும். என்ன மாதிரி கலர்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற எல்லா ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருப்பாங்க. தேர்ட் ப்ளஸ் பாயிண்ட், இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிட்டி லெவலுக்கு உங்களால் லைவ் போடுறதுக்கு இதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அதுவே இந்த ஆப்புக்கு ப்ளஸ் பாயிண்ட். ஃபஸ்ட்டுக்கான என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஓவர்லேஸ் தான். இதை நான் ப்ளஸில் சொன்ன மாதிரியே தான் இங்கே மைனஸாக வந்திருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அதனால இதை மைனஸ் லிஸ்ட்லையும் வச்சுட்டேன். செகண்ட் மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக் இஷ்யூ. இந்த மைக் இஷ்யூ எப்படி வரும்னா, நீங்கள் மல்டிபிள், அதாவது ஜஸ்ட் லைக் BGMI மாதிரி ஒரு மல்டிப்ளேயர் கேம் விளையாடும்போது உங்கள் டீம்மேட்ஸ் கூட வந்து உங்களால் இன்ட்ராக்ட் பண்ணி விளையாட முடியாது. பட் வியூவர்ஸ் கிட்ட உங்களால் ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இது ஒரு பெரிய மைனஸ் தான். ஆல்மோஸ்ட் நிறைய அப்ளிகேஷன்ஸில் இந்த மாதிரி தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதோட குவாலிட்டி 720pல மட்டும் தான் உங்களால் லைவ் போட முடியும். அது ஒரு பெரிய மைனஸ் தான். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் வந்து ஹெவியாக இருக்கும். ஏன்னா மொபைலுக்கு ரொம்ப ஹெவியாக UI கொடுத்துட்டானுங்க. அதே மாதிரி மொபைலோட பேட்டரி சீக்கிரமாக ட்ரைன் ஆகும். இது எல்லாமே கான்ஸ். ஆனால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் லுக் இருக்கணும்னா கண்டிப்பாக ஸ்ட்ரீம் லேப்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். செகண்ட் ஆப் கிளிப். இந்த ஆப் ஒரு அன்ரேட்டட் ஆப்ன்றதை தான் லிஸ்ட்லேயே சேர்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த ஆப்போட ப்ரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் மைக் இஷ்யூன்றதே கிடையாது. என்னென்னா, நீங்கள் ஒரு மல்டிப்ளேயர் கேம் விளையாடுறீங்க, BGMI மாதிரி ஒரு மல்டிப்ளேயர் கேம் விளையாடும் போது உங்களோட டீம்மேட்ஸ் கிட்டையும் நீங்கள் பேச முடியும். அட் தி சேம் டைம் வியூவர்ஸ் கிட்டையும் உங்களால் பேசி இன்ட்ராக்ட் பண்ண முடியும். செகண்ட் வந்து இந்த ஆப் முற்றிலுமாக ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் வந்து லைட் யூஸாக இருக்கும். UI வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். யார் வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஆப்போடைய கான்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காணே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் என்னதான் இது ஃப்ரீயாக இருந்தாலும் ஓவர்லேஸ் எதுவுமே சப்போர்ட் பண்ணாது. ஓவர்லேஸே ஆக்சுவலாக இருக்காது. இதுக்குள்ளே எனபிள் ஸ்ட்ரீம் ஓவர்லேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் எனபிள் பண்ணாலுமே உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ரெண்டாவது மைனஸ் என்ன பார்த்தீங்கன்னா, வீடியோட குவாலிட்டி அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. ஷார்ட்ஸ் வீடியோஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு குவாலிட்டி இருக்கும். பட் லேண்ட்ஸ்கேப்பில் போடுற வீடியோ ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் 1080p வரும். செகண்ட் டைம் 720pல தான் வரும். இது ஆப்போடைய பக்காக இருக்கலாம். மேபி ஃபியூச்சரில் அப்டேட் ஆகிடுச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் என்னதான் இந்த ஆப்போட UI வந்து ஈஸியாக இருந்தாலும் உங்களுக்கு சில விஷயம்லாம் அதில் யூஸ் பண்ண முடியாது. ப்ரொஃபஷனல் கிரேடுக்கு வந்து இது கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் இதை கான்செப்ட் சேர்த்துருக்கேன். மூணாவதாக பார்க்க போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப் பிரிசம் லைவ் ஸ்டுடியோ. இந்த ஆப்பை நான் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, இந்த ஆப்போட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். எனக்கே இந்த குவாலிட்டியை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிட்டுனா பார்த்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்போடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், இந்த ஆப்போடைய ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் ஃப்ரீ, டோட்டலாக ஃப்ரீ. பட் அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்க ஓவர்லேஸ், அப்புறம் டெக்ஸ்ட்டு பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால் கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் லைவ் போடும்போதே உங்களால் பிக்சர்ஸ், வீடியோஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இதெல்லாமே உங்களுக்கு பிசிலையும் அவைலபிளாக இருக்குது இந்த ஆப்பு. ஸோ பிசிலையும் பண்ணிக்கலாம். பட் மொபைலில் வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் உங்களுக்கு வந்து குவாலிட்டியை வந்து 1080pல கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ். ஏன்னா நீங்கள் வேறு எந்த ஆப் எடுத்தாலும் பே பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ஆப்பில் தான் ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. இப்போ கான்ஸ். இந்த ஆப்பில் மைக் பக் வந்து காமனாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும். ஸ்ட்ரீம் லேப்ஸில் எப்படி ஒரு பக் இருக்கோ அதே மாதிரி தான். மல்டிப்ளேயர் கேம் விளையாடும்போது உங்களால் டீம்மேட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்று டீம்மேட்ஸ் கிட்ட பேசணும், இல்லை வியூவர்ஸ் கிட்ட பேசணும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இதில் இருக்கும். நெக்ஸ்ட், இதில் இருக்க பெரிய மைனஸ் என்ன பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 1080p குவாலிட்டியில் வீடியோ போடலாம். அப்படி போட்டாலும் இதோட யூசேஜ் வந்து பேட்டரியை சீக்கிரமாக ட்ரைன் பண்ணும். இது மட்டும் தான் நான் வந்து இதில் கான்ஸாக பார்க்குறேன். இதை நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் கிரேடுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். ஒரு குட்டி ரீகேப். ஸ்ட்ரீம் லேப்ஸ் ப்ரீமியமாக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிப்பு வந்து உங்களுக்கு உள்ள ஓவர்லேஸ்லாம் கம்மியாக இருக்கும். மேபி ஓவர்லேஸே இல்லாமல் இருக்கும். ப்ரிசம் வந்து இது ரெண்டுமே கலந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். என்னோட சாய்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரிசம் தான். மறக்காமல் இந்த வீடியோவை லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் ரிசர்ச் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். நன்றி நன்றி நன்றி.